ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணுறது பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஸ்டார்டட் செக்கிங் ஆன் பிட் ஆஃப் சீக்வலைட் as well இல்லையா? ஸோ சீக்வலைட்ன்றது பைத்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டிஃபால்ட் டேட்டா பேசிஸ் கரெக்டா? ஸோ நாளைக்கு இன்டர்வியூல கேட்பாங்க பைத்தான் சப்போர்ட் பண்ற டேட்டா பேஸ் எதுன்னு கேட்டா சீக்வலைட் 3 அப்படின்றத உறக்க சொல்லுங்க. இது ஃபங்க்ஷன் ஸ்கோப்பிங் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்திருந்தோம். வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 11th இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரைட். நம்ம ஸ்டார் ஆர்குமெண்ட் டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட் பார்த்தோமா? பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார் ஆர்குமெண்ட்னா டு சென்ட் a நம்பர் ஆஃப் டேட்டா. டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட்னா டு ஸ்டார் த டேட்டா. ஸோ இன்ஃபேக்ட் டு சென்ட் த டேட்டா வித் இஸ் கீஸ். அதுதான் மீனிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஸோ we have something called lambda function. ஓகே, நம்ம அதுதான் பார்க்க போறோம். ப்ரோ, பிஃபோர் ஸ்டார்டிங் அந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல, அதில் ம். கே ஆர்குன்னு ஒன்று பார்த்தேன், அப்புறம் கே டபிள்யூஏஆர்ஜின்னு ஒன்று பார்த்தேன். ரெண்டும் சிமிலர் ஃபங்க்ஷனா இல்லை? இல்லைங்க, இப்போ அதை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன் செகண்ட். சாரிங்க. ஓகே. ஸோ ஸ்டார் ஆர்குமெண்ட்னு போட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு நான் மேல வந்து ஆர்குமெண்ட்ல நீங்க ஸ்டார்னு கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏ கூட வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம். இது வந்து டபுள் ஸ்டார் ஏ, இது வந்து சிங்கிள் ஸ்டார் ஏ. அப்போ டபுள் ஸ்டார் ஏ கொடுத்தா நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த மாதிரி பேராமீட்டரோட தான் கால் பண்ணணும். தட் மீன்ஸ் எ கீ அண்ட் அ வேல்யூ, அ கீ அண்ட் அ வேல்யூ. அப்ப டபுள் ஸ்டார்ன்றது பைத்தானை பொறுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிக்ஷனரி பார்க்கும்போது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் ஸ்டார் பார்த்தாலே அதுக்கு பேர் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ஆல்வேஸ் ஓகே. இதுவே நீங்க சிங்கிள் ஸ்டார் போட்டீங்கன்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்குமெண்ட். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 டேட்டா நீங்க அப்படியே பாஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு டூப்பிளா எடுத்துக்கும். அப்போ ஸ்டார் ஆர்குமெண்ட்ன்றது டூப்பிள ரிட்டர்ன் பண்ணும், டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட்ன்றது டிக்ஷனரி ரிட்டர்ன் பண்ணும். பட் த ஆக்சுவல் டிஃபரன்ஸ் ரிசைட்ஸ் ஆன் ஹவு யூ கோனா டூ த காலிங். ஃபார் டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட் த காலிங் ஷுட் பி ஹேப்பனிங் வித் திஸ் கீ அண்ட் த வேல்யூ. ஃபார் சிங்கிள் ஸ்டார் ஆர்குமெண்ட் இட் ஷுட் பி ஒன்லி வேல்யூ பிரதர். ஓகே, ஓகே. அது டிஃப்ரென்ஸ் கேன்னு கொடுத்துருந்தீங்களோ? ஓகே. எஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நைஸ். குட் கொஸ்டின். So we're going to discuss about lambda. Right? Lambdaன்றது ஒரு anonymous function. Anonymousனா பெயர் இல்லாத ஒரு அனாதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ லாம்டாவை ஏன் நம்ம anonymous function சொல்றோம்னா, ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெயரை வச்சு அதை நம்ம கால் பண்றோம்னா அதனோட frequency ஆஃப் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதிகமான இடத்துல பயன்பாட்டுக்கு வருமேன் அதுக்கு பேர் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். இல்ல நிறைய இடத்துல பயன்படுத்தல, ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷனுக்கு மட்டும் பயன்படுத்தும், அதுக்கப்புறம் அதோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னாக்கா that we should go for lambda function. For example, def double x return double star of, sorry, x star of x. இப்போ output is equal to double of 2. இப்போ என்ன அர்த்தம்? நான் மேல 2ன்ற நம்பரை பாஸ் பண்றேன், அந்த 2 வந்து ஸ்கொயர் ஆகும், ஸ்கொயரா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா even though I have defined a function to it, but the operation remains very simple and straightforward. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷனே இல்லை. ஸோ அவன் ஜென்ரலாக என்ன சொல்றான்னா, நீ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள உன்னை தள்ளப்படும் போது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தா போ, இல்ல அது ரொம்ப சிம்பிளிஃபைடா இருந்துச்சுன்னா நீங்க அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் அப்படின்றது தான் இவங்க சொல்ற கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்றேன். As you can see, it returns output as 4. But the beauty here is that it looks like this function may not be used that frequently. Number two, the operation that I have inside the function is very minimalistic. So இந்த ரெண்டு கேஸஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இதை நீங்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா போகாம லாம்டா ஃபங்க்ஷனா போறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதுக்கு இருக்கு. அது என்னடா லாம்டானா ஒண்ணுமே இல்லை. லுக் அட் தட். Double is equal to
lambda x star of x colon x star of x. அவ்வளோதான். print double of 2 கொடுத்தீங்கன்னா அதே ரெஸ்பான்ஸ் இது கொடுத்துரும். சேம் 4 தான், பட் வித்தவுட் யூசிங் அ ஃபங்க்ஷன் ஐ ஹவ் அச்சீவ்டு த சேம் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணணும், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு பதிலாக we should go for a function called lambda. ஸோ இப்போ lambda ஃபங்க்ஷன்ன்றது anonymous ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை விட இது மச் பெட்டர். இதை டெக்னிக்கலாக ஸ்பீக்கிங் நம்ம டேட்டா ஃப்ரேம், அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃபைலை ரீட் பண்ணும்போது இந்த lambda ஃபங்க்ஷன் எந்த இடத்துல பயன்படுதுன்றத நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்ல பார்க்கலாம். பட் ஃபார் டைம் பீங் இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, ஆல் ரைட். அப்படியே போட்டு வாங்க, நான் சைட்ல இன்னொரு ஆட் பண்ணிட்டே வரேன். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண டைம் அதிலே ஓடிடுது. இது எல்லாமே மற்ற இன்ஸ்டியூட்லயோ இல்லை மற்ற கோர்சஸ்லயோ கவர் பண்ண மாட்டாங்க. பட் என்ஷூர் தட் யூ லேர்ன் இட் ஹியர். அடுத்து என்ன பண்றோம்? எஸ், வி சீன் அபவுட் திஸ் ஆக்டிவிட்டி, வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த லாம்டா ஃபங்க்ஷனை அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம். பாண்டாஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ பாண்டாஸ் இஸ் அ தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இது எப்படி இன்ஸ்டால் பண்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், உங்களோட பைச்சாம்ல டெர்மினல் போயிட்டு மேக் புக்காக இருந்தால் pip3 டைப் பண்ணணும். pip இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு போட்டு என்டர் தட்டுங்க, வந்துடும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபைடாக வந்துருச்சு, இல்லைனா எரர் த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ pip இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு போட்டிங்கனாக்கா இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிரும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரியில் 2 விஷயத்த போடுறேன். என்னன்னா, நேம், ஓகே. இப்போ அதே டிக்ஷனரியில் I'm going to add something called salary. salary சும்மா ரேண்டமாக 5,000, 6,000, 7,000. இது டிக்ஷனரி. ஓகே, ஏன் டிக்ஷனரின்னு சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பிரிண்ட் டேட்டான்னு கொடுக்குறோம். இது கொடுத்தா இட் லுக்ஸ் லைக் எ சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா. இதுக்கு வந்து ப்ராப்பரான ரோஸ் இண்டெக்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இட் இஸ் டஃப் ஃபார் மேனேஜிங் இட் அப். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா உள்ளே கொடுத்தா டேட்டா ஃப்ரேமாக பிரிண்ட் ஆகிடும். அதை நீங்கள் ரன் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see it, right? இண்டெக்ஸ் அண்ட் காலமோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ஷனரி இஸ் a கைண்ட் ஆஃப் அ சிங்கிள் டைமென்ஷன் டேட்டா. நம்ம ஒருவேளை அதை இன்னும் டீட்டெயிலாக பயன்படுத்தணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதை டேட்டா ஃப்ரேமாக மாற்றணும். அப்போ டேட்டா ஃப்ரேம்ன்றது டிக்ஷனரியோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரெப்ளிகா தான். பட் பியூட்டி என்னன்னா, ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாறிட்ட பிறகு அதை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ரோ அந்த ஸ்பெசிஃபிக் காலம் சொல்லிட்டு ஈஸியாக மேப் பண்ணி மேனிப்புலேஷன் பிகம்ஸ் ஈஸியர். சரி மோன், எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலம். நேம்ன்றது ஒரு காலம், சேலரின்றது ஒரு காலம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேலரின்ற காலம் எடுத்து அது கூட ஒரு 1000 ரூபாய் போனஸா ஆட் பண்ண சொல்ல போறேன். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் கிரைட்டீரியா என்ன வந்திருக்கு, பிக்கப் எக்ஸிஸ்டிங் காலம் அண்ட் ட்ரை டு கிரியேட் அ நியூ காலம் பை அப்ளையிங் சம் வேல்யூஸ். அப்போ என்ன பண்ண போறோம், இந்த சேலரியில் அந்த சேலரின்ற காலம்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸையும் எடுத்து அது கூட ஒரு 1000. அப்போ இங்க என்ன இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. வாட் ஆப்ரேஷன்? சேலரி அப்படின்ற ரோவை எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 நம்ம ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ண போறோம் நீங்க பாருங்க. df of bonus is equal to df of salary. இப்போ இந்த சேலரின்ற டேட்டாவை நம்ம அப்ளை பண்றோம். அப்போ இந்த ரோஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி அது இந்த காலம்ல இந்த காலம்ல ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போறேன். அது இந்த போனஸ் அப்படின்ற காலத்துல கிரியேட் ஆக போகுது. என்ன அப்ளை பண்ண போறேன், lambda x colon x plus 1000. அப்போ என்ன ஆகும், 5000 போகும், 1000 ஆட் ஆகும், 6000 வரும், ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனாக்கா, ஒரு ஒரு ரோஸ்லயும் புதுசா ஒரு காலம் கிரியேட் ஆகி அந்த காலத்துக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ நமக்கு ரெஸ்பான்ஸா கிடைக்கும். லுக் அட் தட், சேலரின்றதை எடுத்து போனஸ் அப்படின்ற காலமை கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இங்க இருக்கக்கூடிய 5000 எடுத்து அது கூட 1000 ஆட் பண்றோம். இதுக்கு போய் நான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணனாக்கா இட் இஸ் ஆஃப் நோ வேல்யூ டு இட், பிகாஸ்
that lambda function is applied only across this particular column called salary இல்லையா? ஸோ இதுக்காக நான் போய் டெஃபினேஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு பதிலா டைரக்டா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது, இட் இஸ் a minimalistic ஃபங்க்ஷன். ஒரு டேட்டா எடுத்து அந்த டேட்டாவோட 1000 ஆட் பண்றேன். ஸோ நவ் திஸ் இஸ் த ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, செக் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. டேட்டா ஃப்ரேம் டிஎஃப்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி தான் பார்ப்போம். பட் டைம் பீயிங் ஒரு ஒரு முன்னோட்டமா இருந்துட்டு போட்டோம். ஓகே, செக் பண்ணுங்க. All right. So we seen about two things, map and apply, and both looks like they are doing the same operation. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, we are trying to do, guys, one second. All right. So இங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம், we return a lambda function without even having any functionality. Now what are we doing? கண்டிஷன் ஆட் பண்ணிருக்கோம். அதாவது என்ன பண்றோம், புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்றோம். போனஸ் கேட்டகரின்ற காலமை அதே சேலரின்ற கேட்டகரியை வச்சு நம்ம என்ன பண்றோம், அப்ளை பண்றோம். அங்க என்ன பண்ண போறேன்னா 6000 மேல இருந்தா அந்த இடத்துல ஹைன்னு ஒரு காலம் கிரியேட் ஆகும். 6000 கீழே இருந்தா அங்க நார்மல்னு வரும். இப்போ நீங்க நோட் பண்ணி ரன் பண்ணுங்க. Look at that, a new category has been created and under that we started having this kind of category. இதுவும் என்ன பண்றோம், சேம் அப்ளைக்கான ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். You would have seen it, right? I'm doing the same apply functionality, but the beauty is that உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிருக்கோன்றது இல்லையா? So we tried using the cases, if and else போட்டிருக்கோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். லாம்டான்றது டைரக்டா ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணாம அதுலயும் ஒரு if and else பண்ணலாம். இந்த இடத்துல லைன் நம்பர் 20ல லாம்டாக்கு நான் டைரக்டா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். போனஸ் எடுங்க, போனஸோட 1000 போடுங்க சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா we tried applying few more activity, if and else போட்டிருக்கோம். இதுலயும் அப்ளை மூலியமா பண்ணிருக்கோம். ஓகே, try that. Fine. So what is this function? Apply is a function. Now we are using the same lambda, but with the lambda we use some if and else condition. சரியா? அடுத்து என்ன பண்றோம், I'm trying to create another column called final benefits. Okay, so what I'm going to do, final benefits, it is total cumulative sum of your salary plus bonuses. So இந்த இடத்துல என்ன பண்றோம், look at the difference, score difference. இந்த இடத்துல df of salary, df of salary. What is the syntax says? என்னோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய salary அப்படின்ற காலமை மென்ஷன் பண்றதுனால இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்ளை பண்ணிருக்கோம். லைன் நம்பர் 28ல என்ன பண்றோம்னாக்கா, we are not applying to a specific column, rather df dot apply, அதாவது டேட்டா ஃப்ரேம்ல இதை அப்ளை பண்ணுப்பா, அதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றத காலமை உள்ள ஸ்பெசிஃபை பண்றோம். இங்க வெளியே காலம் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த காலம்ல மட்டும் சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா? ஒருவேளை ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது, அந்த சூழ்நிலையில யூ வாண்ட் டு டூ சம் சார்ட் ஆஃப் குமுலேட்டிவ் ஆபரேஷன், ரெண்டு காலத்தை நீங்க பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள உங்களை தள்ளும் போது யூ ஹாவ் டு யூஸ் அ ஜெனரிக் டேட்டா ஃப்ரேம். df ஆஃப் அந்த காலம் மென்ஷன் பண்ண தேவையில்ல, வெறும் df மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் அண்ட் ரன். There you can see you get a final benefit which is the cumulative sum of both 5000 and 6000. So apply is basically used where, or apply can be used when you have a specific column based operation, or when you have more than one column that needs a cumulative operation. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், உள்ள வந்து ரெண்டு காலமா பயன்படுத்திருக்கோம். இதுவும் பாசிபிள் தான். ஓகே, செக் பண்ணுங்க. Right, so now when you specify df of salary, by default your system knows that you're going to apply the changes on the particular column. இந்த இடத்துல
நீங்க டிஎஃப் மட்டும் பயன்படுத்திருக்கீங்க. டிஎஃப் ஓவரால் டேட்டா ஃப்ரேம். ஸோ அந்த ஓவரால் டேட்டா ஃப்ரேம் கேன் பி ஃபார் த ரோஸ் ஆர் இட் கேன் பி ஃபார் த காலம்ஸ். இந்த இடத்துல டிஎஃப் ஆஃப் சேலரி, அதாவது அந்த காலம்லன்னு சொல்லிட்டு நீங்க இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த இடத்துல யூ ஆர் நாட் மென்ஷனிங் த ஸ்பெசிபிக் காலம். இட் இஸ் வெரி ஜெனரிக் டு த டிஎஃப். அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இங்க பாருப்பா, இங்க நான் அப்ளை பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்னோட ஸ்பெசிபிக் காலம்ல நீ பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் என்ன பண்றோம், we are using the two separate identity here. salary bonus இருக்கு. ஸோ இந்த salary bonusல ரோ வைஸா காலம் வைஸா மென்ஷன் பண்றதுக்காக நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். புரியுதா விபிஷாஜி? ஓகே ஓகே புரியுது. நைஸ் நைஸ். ஸோ பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் கொடுக்காத காரணம் அந்த இடத்துல தேவையில்லை. பட் இந்த இடத்துல நம்ம டிஎஃப் ஒரு ஜெனரிக் டேட்டா ஃப்ரேம்ல அப்ளை பண்றதுனால we are trying to put axis equal to 1. ஓகே ப்ரோ ஆக்சஸ் ஒன்னா அப்போ காலம் அது இட் டினோட்ஸ் அ காலம் ரைட்? axis equal to 1 is equal to column, axis equal to 0ன்றது ரோ. ஆனா டிஃபால்ட்டா எல்லாமே ரோ தான் இருக்கும். அதனால axis equal to 1 தான் கொடுக்கணும். காலம் ஸ்பெசிஃபையா நம்ம பண்ணும்போது எக்ஸ்டர்னலா கொடுக்கணும். மீதி இந்த இடத்துல கொடுக்க தேவையில்ல. அதுக்காக இங்க ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 எடுக்கணும் அவசியம் இல்லை. இங்க காலம் நான் டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். அதனால இங்க எதுவுமே கொடுக்கல. ஓகே ஓகே.
Right. Now, the say I'm sorry. The same functionality is getting applied with the map. மேல இருக்கக்கூடிய அதே ஃபங்க்ஷனை மேப் மூலியமா பண்ண ட்ரை பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இட் த்ரோஸ் அ எரர். மேப்ல வந்து ஆக்சஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லுது. சரி, ஆக்சஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் எடுத்து பார்க்குறோம். ரைட், ஆக்சஸ் எடுக்க பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது? ஸ்ட்ரிங் மஸ்ட் பி இன்டிஜர் நாட் த எஸ்டிஆர். அந்த இடத்துல என்ன மீன் பண்றோம்? சேலரின்றது இங்க பாருங்க, சேலரின்றது இந்த இடத்துல நம்பரா இருக்கு. ஓகே, ஆனா போனஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, போனஸ் வந்து நம்பர் இல்லைன்னு சொல்லுது. தட்ஸ் வாட் இட் பேசிக்லி மீன். லுக் அட் தட். மஸ்ட் பி இன்டிஜர் நாட் ஸ்ட்ரிங். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல திங்ஸ் கெட்டிங் ஃபிஷியர். ஓகே, அப்போ இனிமே என்ன செக் பண்ணலாம்? தேர் ஆர் டூ வே டு செக். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரிண்ட் df ஆஃப் d டைப்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய காலத்தோட டேட்டா டைப்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இன்டிஜரா தான் இருக்கு, இன்டிஜரா தான் இருக்கு. சேலரி அண்ட் போனஸ் போத் ஆர் இன்டிஜர். ஓகே, ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இந்த இடத்துல கரெக்டா தான் பண்றோம், தப்பு ஒன்றும் இல்லை. லுக் அட் தட். இங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இந்த மாதிரி அவுட்புட் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. எங்க அவுட்புட் பார்க்கிறது, எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி சொன்னதா ட்ரை பிளாக். ட்ரை exception as ex, print ex. ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரிங் இன்டிஜர் மஸ்ட் பி இன்டிஜர். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வருது. இல்லப்பா நீ மேப் பண்ணிருக்க, பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்னால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சம்திங் இஸ் ஃபிஷியர் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. ஓகே, செக் பண்ணுங்க. வில் கெட் நோ. நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இன்டிஜர் மஸ்ட் பி இன்டிஜர் நாட் ஸ்ட்ரிங். இது ஏதோ ஸ்ட்ரிங்கா இருக்கு, என்னால் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நம்ம பார்க்கலாம், என்னன்றது பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ட்ரை ஃபார் சம் டைம். Fine. So that is the difference between apply and map. Apply என்றது that can be applied against each and every specific column that can be easily accessed via rows. But இந்த இடத்துல df அப்படின்னு கொடுத்ததால என்ன ஆகும்னாக்கா, it will consider this as well. நம்மளோட நேமையும் கன்சிடர் பண்ணிடும். df dot apply. Even though we put x specifically எடுத்தாலும் இந்த x என்ன பண்ணும்? It will be taking up entire row. அதனால தான் என்ன பண்றது, மேப்னால ஒர்க் பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்க நாளைக்கு இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? Map can be applied only to the individual columns, whereas apply can be applied across all the columns separate. That is the difference between map and apply. Definite interview question. Okay. இந்த மேப் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ரெடியூஸ் அண்ட் ஃபில்டர். மேப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி we have something called reduce and filter அப்படின்ற ஆக்டிவிட்டி இருக்கு. அதையும் நாம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபில்டர் மெத்தட் பார்க்கலாம். அந்த பேரே நமக்கு சொல்லுது, இட் இஸ் கோன் ஹெல்ப் அஸ் இன் ட்ரைங் டு டூ சம் ஃபில்டரிங். இதை நான் தனியா போடுறேன். ரைட், இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர். அந்த நம்பர்ல இருந்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன். என்ன பண்றேன்? ஒரு நம்பர் எடுத்து 2ஆல மாடுலேஸ் பண்றேன். மாடுலேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்றேன். அப்படி 0 வரும்போது அந்த நம்பர் மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ when you run, look at that, it produced all the number that is divisible by 2. அப்போ 10, 20, 30ன்றது அதை மட்டும் நம்மளால 2ஆல டிவைட் பண்ண முடியும் இல்லையா? சேம் திங் இங்க என்ன பண்ணிருக்கோம்?
நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் அப்ளை பண்ணாம அதை நம்ம ஃபில்டர் பண்ணிருக்கோம். இதுவே நீங்க நார்மல் பைத்தான்ல பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்போம்? இஃப் கண்டிஷன் போட்டிருப்போம், ஒரு வேல்யூ செக் பண்ணிருப்போம், அந்த வேல்யூ மீட் பண்ணா மட்டும் லிஸ்ட்ல போட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஃபார் லூப் பண்ணும்போது ஹவு டு பிக் அப் ஈவன் நம்பர்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதே ஆக்டிவிட்டி இங்க ஒரே ஷார்ட்ல பண்ணிட்டோம். அதுதான் ஃபில்டரோட மீனிங். இட் ஃபில்டர்ஸ் அவுட். அப்ப ஃபில்டர்னா என்ன? இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் தான் நமக்கு ஜென்ரலா ஃபில்டர் இல்லையா? ஸோ சேம் திங்ஸ் அப்ளைஸ் ஹியர். செக் பண்ணுங்க. Alright, so now we see in a filter இல்லையா? ஸோ இந்த ஃபில்டரை சார்ந்த இன்னொரு எக்ஸாம்பிள், பட் ஒரு ரியலிஸ்டிக்கா. Now on top of the generic pandas library and so some other libraries, we're going to see something called function tools. அதாவது ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சில ஆபரேஷன் பண்ணக்கூடிய டூல்ஸ், அதை பத்தி பார்க்க போறோம். அதிலிருந்து we are trying to use a method called reduce. அப்ப இந்த reduceன்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி அதை பயன்படுத்தியிருக்கோம். பட் இந்த ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம்ல லைன் நம்பர் 7 to 19 இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் நீங்க காமனா நோட் பண்ணீங்கன்னா, ஃபில்டர், ரெடியூஸ், லாம்டா, லிஸ்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் சோஃபா நம்ம பார்த்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒரே ஷார்ட்ல நான் போட்டிருக்கேன். ஓகே, செக் பண்ணுங்க அண்ட் லெட் மீ நோ வாட் இட் சேஸ். ஃபில்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபில்டர்ன்றது ஏதோ ஒரு கண்டிஷனை ஃபில்டர் பண்ணும். இந்த இடத்துல லிஸ்ட்ன்றது வர அவுட்புட் லிஸ்ட்ல வரணும்ன்றதுக்காக போடுறது. ரெடியூஸ்ன்றது என்ன பண்ணுது மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க.